நேற்றைய தினம் 24/11/2024 அன்று அம்பத்தூர் பகுதி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் டாரா டெக் அம்பத்தூர் பகுதி பேரவை கூட்டம் நடந்தது. அந்த சமயத்தில் மாவட்ட செயலாளர் தோழர் ராணி அவர்கள் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் மற்றும் புதிய கமிட்டி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நிர்வாகிகள் 7 பேரும் கமிட்டி உறுப்பினர்கள் 6 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அம்பத்தூர் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதிய உறுப்பினர்கள் சங்கத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளர் திருமதி ராணி மற்றும் பகுதி செயலாளர் திரு ஜே ரவி அவர்கள் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பழைய நிர்வாகிகள் சிலர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அம்பத்தூர் பகுதி தலைவராக திரு தண்டபாணியும், பகுதி செயலாளராக திரு ஜே ரவியும், பகுதி பொருளாளராக திரு எஸ் பாலுமணி புயல் சிங்காரவேலு பாலுமணி ஐயா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் திருமதி ராணி அவர்கள் உரையாற்றினார். அவரை தொடர்ந்து பகுதி செயலாளர் திரு ரவி, பகுதி தலைவர் திரு தண்டபாணியும் உரையாற்றினார்கள். முடிவில் பகுதி பொருளாளர் திரு எஸ் பாலுமணி ஐயா அவர்களின் நன்றியுரையுடன் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. மாற்றுத்திறனாளிகள் அதான் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தமிழ்நாடு அனைத்து வரை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கம் டாரா டெக் அந்த அமைப்பு மூலமாக தான் நம்ம இப்போ நடத்திட்டு இருக்கிற கூட்டம், பேரவை கூட்டம். இந்த பேரவையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது இதை நம்ம சங்கத்தை பற்றி இல்லாங்க நம்ம மாவட்ட செயலாளர் ராணி அவர்கள் இப்போ சொல்லுவோம். மாற்றுத்திறனாளி சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய அமைப்பின் சார்பாக இந்த மாலை நேரத்தை நான் உங்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். துணைத் தலைவராக தெரியுதா? இன்னொரு துணைத் தலைவர் சுரேஷ் பாபு, துணை செயலாளராக கனகராஜ், இன்னொரு துணை செயலாளர் கமலக்கண்ணன், இந்த சார் பொருளாளராக நமக்கு பாலுமணி அவர்கள். ஒரு கமிட்டி உறுப்பினர்களாக ஒரு 6 பேரை தேர்வு பண்ணலாம். முன்னு குமரன் அப்படியா? ஒரு இன்ஷியல் போட்டுங்க. ஷகிலா, அப்போ யுவஸ்ரீ குழந்தை பேரா? அவங்க அம்மா பேரு யுவஸ்ரீ பாப்பா. பூம்படி போட்டுக்கங்க. நாகேஸ்வரி, அடுத்து நாகேஸ்வரி. நீங்க முகத்தை காட்டுங்க பின்னாடி. அடுத்தது சையத் இப்ராஹிம். அப்போ ஒரு 13 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணலாம். 6 பேர் கொண்ட கமிட்டி உறுப்பினர்கள், 7 பேர் செங்கல்பட்டில் ஒரு பெரிய மாநாடை நடத்தணும். வெறும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் ஒரு 20,000 பேர் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. அதாவது அரசாங்கமே முதலமைச்சரே அந்த மாநாட்டுக்கு. அப்போ அந்த மாநாட்டுக்கு வந்த சில பேருக்கெல்லாம் தெரியும். அவரை வந்த உடனே என்னன்னா, அந்த வந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அதாவது கடும் மாற்றுத்திறனாளிகள், தவழ்ந்து வந்தவங்க, காலில் செல்ஃப் இல்லாமல் வந்தவங்க, முதுகு தண்டுவடம் பாதிச்சவங்க, மனநலம் பாதிச்சவங்க, இப்படிப்பட்ட ஏராளமான கடுமையான மாற்றுத்திறனாளிகள் அவங்க தவழ்ந்து வந்தது. வீல் சேர்ல அவங்கள உட்கார வச்சு கொண்டு கழுத்து கூட நிற்க முடியாம அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பார்த்து வியந்து போனார். அப்போதான் அவரால் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்ல முடியாம உதவித்தொகையை உயர்த்தி கொடுப்பது சம்பந்தமாக நான் ஒரு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நான் முடிவு பண்றேன் அப்படிங்கிறத அன்னைக்கு அங்க சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நம்ம அங்க ஏற்படுத்தணும். அதுக்கு பிறகுதான் அப்போ உங்களுக்கு தெரியும் அதிமுகவினுடைய ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு இவங்க ஆட்சி வந்தோன்னா அப்போ அதுக்கான நிதிகளை தயார் பண்ணி தான் நமக்கு ஒரு 500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நமக்கு 2023 நமக்கு